ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல் அந்த டெவலப்பர். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML இருக்க ஃபார்ம் அப்படின்ற டேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்முக்கான ஒரு ஷார்ட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய பேஜில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபார்ம் அப்படின்ற டேக் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபார்ம் அப்படின்ற டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 2-3 ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்ம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே தான் நான் யூசர் கிட்டேருந்து வாங்க போகிற இன்புட்ஸ் எல்லாத்தையும் இது மூலியமாக தான் நான் கெட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஐடி, இது வந்து செலக்டாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சர்வர் சைட் வேலிடேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணும்பொழுது அந்த வேலிடேஷன்ஸ் வந்து எந்த பேஜில் வந்து நடக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆக்ஷன் அப்படின்றது. இப்போ வந்து நான் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் வச்சுருக்கேன், லாகின் அப்படின்ற பேஜ் வச்சுருக்கேன், ரெஜிஸ்டர் அப்படின்ற பேஜ் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் பேஜில் தான் இருக்கும். அந்த பேஜில் தான் இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து நடக்கணும் அப்படின்றது. ஸோ சம்திங் நான் என்ன சொல்லலாம், இண்டெக்ஸ் டாட் HTML சர்வர் சைட் லாங்குவேஜஸ் ஏதாவது எழுதியிருந்தால் .php .aspx அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஜஸ்ட் HTML அப்படின்றது கொடுத்துருக்கேன். சர்வர் சைட் வேலிடேஷன் எழுதும்பொழுது தான் இந்த மாதிரியான ஆக்ஷன் அப்படின்றத கொடுக்கணும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன்ஸே இல்லாமல் டேரெக்டாக அந்த பேஜ்க்கு வந்து அது மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அதாவது இந்த போஸ்ட் கெட் வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முக்குள்ளே சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வாங்குவோம். ஸோ யூசர்கிட்டேருந்து ஒரு யூசரோட நேமாக இருக்கட்டும், யூசரோட இமெயிலாக இருக்கட்டும், யூசரோட பாஸ்வேர்டாக இருக்கட்டும், ஆர் எனி அதர் திங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கும்பொழுது இந்த டீட்டெயில் எல்லாம் எப்படி ஒரு சர்வரில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி அந்த சர்வர் மூலயமா ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே கொண்டு போகணுமோ அதை இந்த மெத்தட் அப்படின்றதான் பார்த்துக்கும். கெட் யூஸ் பண்ணால் செக்யூரிட்டி வந்து கம்மியாக இருக்கும், போஸ்ட் யூஸ் பண்ணால் செக்யூர்டாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கெட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அனுப்புகிற டேட்டாஸ் எல்லாம் இந்த யூஆர்எல்லே வெளியே தெரியும், போஸ்ட் யூஸ் பண்ணால் தெரியாது. அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ இந்த ஐடி அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னா இங்கே வாங்குகிற யூசர் இன்புட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வேலிடேஷன் அப்படின்றது ஒன்று நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் சைட் வேலிடேஷன் அப்படின்றது ஒன்று நடக்கும். ஸோ அந்த ப்ரௌசர் சைட் வேலிடேஷன்ஸை பண்ணுறதுக்காக தான் இந்த ஐடி அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.